காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம், அடுத்த தலைவர், இளைஞர்களின் நம்பிக்கை நாயகன் என்று அந்த கட்சியினரால் சுட்டிக்காட்டப்படுபவர் ராகுல் காந்தி. தேர்தல் களத்தில் அதிக கவனம் பெறும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பற்றி இன்றைய நட்சத்திர வேட்பாளர்கள் பகுதியில் பார்க்கலாம். போகும் இடமெல்லாம் பாதுகாப்பு தடைகளை கடந்து மக்களை சந்திக்கிறார். எதிர்த்து நிற்கும் வேட்பாளர்களை சாடுகிறார். குடிசை வீடுகளில் சாப்பிடுகிறார் என்று ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தியின் பரப்புரை கூட்டங்களை பற்றி ஏதேனும் ஒன்று செய்தியாகிக் கொண்டேதான் இருக்கிறது. 44 வயதாகும் ராகுல் காந்தி காங்கிரஸ் என்கிற பழமையான கட்சியின் இளைய தலைவராக முன்னெடுக்கப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். அவரது பெற்றோர்களான முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இதே அமேதி தொகுதியில் இருந்துதான் ராகுல் காந்தி தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். 2004 மற்றும் 2009 நடைபெற்ற தேர்தல்களில் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற அவர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டி வரும் ராகுல் சொந்த தொகுதியின் மீதும் தனி கவனம் செலுத்தி வருகிறார். இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெறும் என ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவிக்கிறார். 2004 में 2009 में ओपिनियन पोल्स थे, कह रहे थे कांग्रेस पार्टी हारेगी और आप जानते हैं क्या हुआ. 2014 में भी वही होने वाला है, कांग्रेस पार्टी जीतेगी. उत्तर प्रदेश, बाकी हिंदुस्तान को सबसे ज्यादा फायदा होगा. ராகுல் காந்தியின் வருகைக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரசின் செயல்பாடுகள் வேகம் பிடித்தன. பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் இளைஞர்களுடன் கலந்துரையாடி மக்களின் கவனத்தை ஈர்த்தார். இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ட்ரினிடி கல்லூரியில் பொருளாதார மேம்பாட்டுத் துறையில் முதுகலை படிப்பை முடித்துள்ளார். உள்துறை அமைச்சக ஆணையம் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆணையத்தின் உறுப்பினராக இருந்து வரும் ராகுல் 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 2013இல் காங்கிரஸ் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை குழுவின் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். அமேதி தொகுதியில் இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா சார்பில் நடிகை ஸ்மிருதி இரானி போட்டியிடுகிறார். தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமான ஸ்மிருதி இரானி சாலையோர பரப்புரை கூட்டங்களிலும் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார். देखिए 2009 के लोकसभा चुनाव में राहुल गांधी ने कभी रोड शो नहीं किया. 2014 के चुनाव में उन्हें सड़क पर उतरना पड़ा मात्र मेरे 5 दिन के प्रचार में. ஸ்மிருதி இரானிக்கு அடுத்தபடியாக அமேதி தொகுதியில் ராகுலை எதிர்த்து பகுஜன் சமாஜ் சார்பில் தர்மேந்திர பிரதாப் சிங்கும் ஆம் ஆத்மி சார்பில் குமார் விஸ்வாசும் போட்டியிடுகின்றனர். புதிய தலைமுறைக்காக கனிவளவன்.